மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கரூர் மாவட்டத்தில் கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியான பென்சில் என்று அழைக்கப்படும் தமிழழகன் காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் 31 வயதான பென்சில் என்கிற தமிழழகன் சி பிரிவு ரவுடியாக வகைப்படுத்தப்பட்டவர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் 13 வழக்குகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1 வழக்கும் உள்ளவர். கடந்த 18ஆம் தேதி அன்று கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. குடிபோதையில் இருந்த தமிழழகன் மற்றும் அவரது கூட்டாளிகளான பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜ் உள்ளிட்டோர் மலையாளம் என்ற நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மலையாளத்தை மரக்கட்டையால் தலையில் தாக்கியதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் A2ஆக பிரகாஷ், A3ஆக ஹரிஹரன், A4ஆக மனோஜ் உள்ளிட்டோர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் முதல் குற்றவாளியான பென்சில் தமிழழகன் மட்டும் தலைமறைவாக இருந்தார். ரகசிய தகவலின் அடிப்படையில் 18ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் கரூர் டவுன் காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், உதவி ஆய்வாளர் நாகராஜன், காவலர் ஜெயராமன் உள்ளிட்டோர் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரிக்காரம்பாளையம் மேம்பாலத்தின் கீழ் மறைந்திருந்த தமிழழகனை கைது செய்ய முயன்றனர். அப்போது தமிழழகன் 14 அடி நீளமுள்ள வாளை எடுத்து ஆய்வாளர் மணிவண்ணனை தாக்க முயன்றுள்ளார். ஆய்வாளர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி எச்சரித்த போதும் தமிழழகன் தப்பிக்க முயற்சித்ததால் அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டனர். காயமடைந்த தமிழழகன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணையை மேற்பார்வையிட்டார். தமிழழகனுக்கு எதிராக உள்ள 14 வழக்குகளில் கொலை முயற்சி, மிரட்டல், ஆயுதம் வைத்திருந்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அடங்கும். இந்த சம்பவம் கரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காவல்துறையினர் தமிழழகனின் கூட்டாளிகள் மற்றும் இதற்கு முன் அவர் தொடர்புடைய குற்றங்களை ஆராய்ந்து மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழழகன் மீதான வழக்குகளில் கரூர் மாவட்டத்தில் உள்ளவை முக்கியமாக கரூர் நகரம், அரவக்குறிச்சி, குளித்தலை ஆகிய காவல் நிலையங்களில் பதிவாகியுள்ளன. இவர் சி பிரிவு ரவுடியாக காவல்துறையின் கண்காணிப்பு பட்டியலில் இருந்தவர். இதனால் அவரது நடமாட்டம் குறித்து காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து வந்தது. சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 14 அடி நீள வாள் கைப்பற்றப்பட்டு மேலதிக ஆயுதங்கள் தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆய்வாளர் மணிவண்ணனின் நடவடிக்கை காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் கரூர் மாவட்டத்தில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறையின் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து காட்டுகிறது. அதே நேரம் ரவுடித்தனம் மற்றும் ஆயுத வன்முறையை தடுக்க மேலும் கடுமையான நடவடிக்கைகள் தேவை என உள்ளூர் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழழகனின் மருத்துவ நிலை மற்றும் வழக்கு விசாரணையில் மேலதிக தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.